முக்கிய சாலை சந்திப்புகளில் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் காவல் ஆய்வாளர் செல்வராசு மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் சொகுசு கார்களில் மதுபான பாட்டில்கள் கடத்தப்படுகிறதா மற்றும் காரில் பயங்கர ஆயுதங்கள் பதுக்கப்பட்டுள்ளதா என சேந்தமங்கலம் பிரிவு சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆடி 18 ஆடி அமாவாசை முன்னிட்டு பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கும் கோவில் பகுதிகளுக்கும் பக்தர்கள் வெளியூர் மற்றும் சுற்றுலா பயணிகள் கார்களில் அதிக அளவில் இந்த சாலையில் பயணிப்பதை தொடர்ந்து தடுப்பு வேலி அமைக்கப்பட்டு ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். குரும்பலூர் அதிமுக சார்பில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தவறிய முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி அதிமுகவினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். பெரம்பலூரை அடுத்த குரும்பலூர் பகுதி பொதுமக்களிடம் அதிமுக சார்பில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி முருகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாயனூர் காவிரி ஆற்றில் குதித்த இளைஞர் நேற்று காணாமல் போனதை அடுத்து 2வது நாளாக தீயணைப்பு வீரர்கள் தேடியதில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பொதுமக்களை தடுத்து வருகின்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நேற்று கோவிலுக்கு வந்த தோகைமலை நாகனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் சண்முகம் என்பவர் ஆற்றில் நண்பர்களுடன் குளித்தபோது நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமானார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த கரூர் தீயணைப்பு துறை வீரர்கள் சண்முகத்தை தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் தேடிய நிலையில் வாய்க்காலில் இளைஞரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இதனையடுத்து இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மாயனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே அருள்மிகு தேவி முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வைத்தியநாதபுரம் அருள்மிகு தேவி முத்தாரம்மன் திருக்கோவிலில் கொடை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் நாளாக காலையில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மதியம் 12 மணிக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலையில் சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் சிறப்பு விருந்தினராக 11வது மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீலிஜா கலந்து கொண்டனர். இந்த திருவிளக்கு பூஜையில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சென்றனர். பொன்னமராவதி அருகே ஆடி அமாவாசையை முன்னிட்டு சமத்துவ திருவிளக்கு பூஜையில் 501 விளக்குகள் ஏற்றி பெண்கள் வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கண்டெடுத்தான்பட்டியில் உள்ள செங்காட்டு பெரிய கருப்பர் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் 501 பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பெரிய கருப்பரை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் குத்துவிளக்கேற்றி வழிபட்டனர். இதில் இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.